ஒன்றுமே புரியலையே. சரி சரி இதுதான் எனது நாடு கிஸ்கந்தை. முற்கையிலும் தர தரவென்று உருண்டு புரண்டு வந்தது. ரவணா, உன் உடலில் சொட்டு 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 என்று உதிரம் கொட்டுகின்றது. இதே இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி இப்படி போனீங்க சரி என்ன மகனை உயிரே இருக்க ஏன் போறேன் வரண்டா. நாளை கூட எடுத்து வைக்க முடியாது. இதுவரை கடவுளே ஒன்றே தவத்திற்கு சென்றீரா சர்வேசனை கண்டீரா? சர்வேசனை கண்டீரா? இமாசலம் சென்றீர்களே, அந்த ஈஸ்வரத்தில் மரத்தை பெற்றீர்களா? ஆரம்பத்தில் நான் விடை கேட்டதற்கு வேண்டாம் அத்தனது தடை செய்தார். என்ன தெரியுமா நடந்தது? தவத்திற்கு சென்றேனே சர்வேசனை கண்டேனே. தவத்திற்கு சென்றேனே சர்வேசனை கண்டேனே. நீங்கள் கூற வார்த்தை கேட்கும்போது என்னுடைய மனது எப்பத்தம் இருக்கிறது. சந்தோஷமே ஆட்சி மனசங்கடம் எல்லாம் போச்சு. சந்தோஷமே ஆட்சி மனசங்கடம் எல்லாம் போச்சு. நீ சென்று அந்த நீர்ச்சலத்தில் அனைத்து வரைகளை பெற்று வந்துவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக. நீங்கள் செல்லும்போது ஒரு வார்த்தை கூறினே, அது என்ன வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை? மறந்தே போய்விட்டேன். நீங்கள் சென்ற அந்த ஈஸ்வரத்தை வார்த்தை பெற்று வரும்பொழுது நம்முடைய மகன் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் அங்குடன் இருக்கிற அல்லவா? அவனுக்காக ஒரு விளையாட்டு பணி கொண்டு வர சொன்னே, கொண்டு வந்தீர்களா? மறந்தே போய்விட்டேன். நாங்கள் யார்? ஐந்தறிவு படைத்த உடனுக்கூட நாங்கள் மறந்து விடுவோம். நினைவு வந்து விட்டது. கொண்டு வந்தேன் கொண்டு வந்தியே. நீ கூறிய பிரகாரமே 10 தலை பூச்சியை என் மொட்டை வாலில் கட்டி பந்தாக சுருட்டி இழுத்து வந்திருக்கின்றேன். பார்க்க போகிறாயா? 10 தலை பூச்சியை பந்தாக சுருட்டி ஒரு வாலில கட்டி இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆமாம் கண்டி. இத பரலத்தான் அப்பேற்பட்ட பொழிப்பை நான் பார்க்க வேண்டும். அது போன்ற பூச்சியை நீ பார்த்து இருக்க மாட்டாய். பார்த்தால் பழந்து விடுவாய். வேண்டாம் சொல்வதை. நீங்க யார்? வானர கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக விலகக்கூடிய உன்னுடைய மனைவி நான் பழந்து விடுவேனா? விராதி வீரன் என்னோடு இருக்கும் சமயத்தில் நான் ஏன் பயப்பட போகின்றேன்? அப்படித்தானே? சரி வா. ஹாய், என்னடா செய்யற? வேது பூச்சிங்கறேன். என்னதான் பண்ற? வேலை நடக்குது. வேலை பிடிக்கிற நேரமா இது? மழையில் நஞ்சா குளிர் ஜுரத்தி அதனால போத்திக்கிறோம். என்ன பண்றேன்னு கேக்குறியா? ஈச பூச்சிங்கறோம். புரட்டாசி மாதம் போய் விட்டது. ஈசையா பிடிச்சின்னு இருக்க? ஏய் தாரை, இதோ பாரு. நீ பார்த்தால் பயந்து விடுவாய். பார்த்தாயா? பயந்து பயந்து நடுங்குகிறாய். அதை பார்த்து பயப்படவில்லைத்தான். இவர் இருவர் யார் தெரியுமா? யார் அவர்கள்? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமாத்தான். நீங்கள் இல்லாத நேரத்தில் இந்த இடத்தில் வந்தார்கள். என்னை தேடி வந்து உன்னை தேடி வந்து அடியே தாரை எங்க உடைய கணவன் கேட்டார்கள். உன்னுடைய கணவன் எங்கே என்று கேட்டார்களா?
அது மட்டும் கிடையாதுங்க. சரி என்ன? நான் சொல்வதற்கு வருத்தத்துக்காக என்னை சாட்டை கொண்டு அடி அடி என்று அடித்தார். உன்னை சாட்டை கொண்டு வாச்சினாரா? ஆஹா, இது நிஜமா? இந்த பையன் ஆபத்துல இருக்கிறானா? ஆஹா, இது நிஜமா? கூட இல்லைங்க, வாடா. ஆண்டவனோட வரத்தை வாங்கி வந்திருக்கிறேன். ஏண்டா வாங்க, மரியாதை வந்த செத்துட்டீங்க அங்கேயோ. தாய் ரவணா, தாய் மந்திரி மகோதரா, வாடா. வாடா வா. எல்லாம் போயிட்டா, வாடாங்க. வாடா, வந்த தாங்க மாட்டாங்க. வாடா சீக்கிரம். வர முடியுமா? முடியாதா? சூத்த குத்துட்டு வாய புண்ணாய்க்கணுமா? என்ன போன காலம் நடக்க முடியாதா? கவுத்தம் தானே பண்ணிக்க. வாடா, இப்படி வாடா. என் மனைவியை அடித்தவன், துன்புறுத்தியவன் இந்த உலகத்தில் அடிக்கவே கூடாது. இதோடு ஒழிந்து விடுமை சிவசேவை செய்கின்றேன். இல்ல அம்மா, கால் மூடிங்கிட்டே கொஞ்சம் தரமா கால் மூடிட்டு. என் நிலைமையை பார்த்தாயடா. ஒரு நேரத்துல அந்த வெள்ளைங்கிரி மலையை வேரோடு பேர்த்த மாட்டான். நானே சொல்லி நான் கூட என்னடா இது வெள்ளங்கிரி மலையை வேரோட பேத்துன்னு சொல்ல, நான் வெள்ளங்கிரி மேல பேத்துன்னு பார்த்தேன். அங்க கிடையாது, இங்க உட்காந்து சாப்பாடு போட்டாங்களே அந்த இலையில என்ன இருக்குன்னு அந்த இலையை கட்டி தூக்கி இந்த இலைய வச்சுக்கிறாரு. நான் மலையை தூக்குறேன், மலையை தூக்கல, இலைய தூக்குறேன். பேசுவதற்கு அவனை சிறச்சேன் செய்ய சமைக்க ஏன் என்னை போல ஒரு பெண் பாவம் மண்டோதரி. இவர் இறந்து விட்டால் அந்த மண்டோதரி தாலியா விடுவார் அல்லவா? அதற்காக சொல்கிறேன். பார்த்தாயா ராவணா, என் மனைவியின் பெருந்தன்மையான குணத்தை. ராவணனை கொன்று வீழ்த்தி விட்டால் மண்டோதரி அப்பொழுதே உலகத்தையாகவே இறந்து விடுவார். ஒரு பெண்ணுடைய அருமைதான் ஒரு பெண்ணுக்கு தெரியும். என் மனைவியால் உன்னை தப்பிக்க விட்டேன். ஆமாம் தாரை, வேற என்ன இங்க நடந்தது? ராவணேஸ்வரனா பரவாயில்லைங்க, அதற்கனே மந்திரி மகோதரே. ஆமா, என்ன நடந்தது? என்ன தெரியுமா சொன்னா? என்ன கேட்டா? நீங்க குளிர் சொன்னா கொஞ்சம் போரி சொன்னா கொஞ்சம் ஊத்திரி மோரன்னு சொன்னான். மோர ஊத்து சொல்றான். ஆமா, அத சாப்பிட்டு நான் பூட்ட மாதிரி ஏறன்னு சொன்னான். பிறகு அது மட்டும் கிடையாதுங்க. அடியே தாரி, உடைய கணவருக்கு வாலி அவ எப்பேற்பட்ட தெரியுமா? ஒரு கண்ணாடி கோழின்னு சொன்னான். எங்கேயும் தப்பிச்சு ஓடவே முடியாது. அந்த கண்ணாடி கோழியை அடித்தால் எப்படி தூத்தா போயிடுமா அத மாதிரி உன்னுடைய கனவு போயிடுவான்னு சொன்னான். அது மட்டும் கிடையாதுங்க, கடைசியா கொண்டு சொன்னானே. என்ன சொன்னா? அடியே தாரி, வாலி அங்க காலி, நீ 4 மணிக்குள்ள அறக்க போற தாலின்னு சொன்னாங்க. எனக்கு ஆட்டோ டோக்கு நினைக்க போது தெரியாத நான் சூத்த குத்துட்டு பாய புண்ணாக்குன்னு. தாரை,
கொஞ்சம் போரி சோறை, அதுல ஊத்திரி மோரை சாப்பிட்டு நான் பூட்ட போறேன் ஏறை. கேட்டியா? உன் கனவை வாலி அங்க காலி, நீ வெடியில் காலையில் அறுக்க போற தாலின்னு கேட்டியா? கேட்கலாமா? நான் வாயில வராதுங்க. சரி, என்ன சொன்னா ஏய், சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நேரம் உடைய கணவராக இருந்த பிறகு நான் கட்ட போற தாலி என் மனைவிக்கு நீ கட்டுவாயா தாலி? சொல்லுங்க. ஏய், சொல்லலாமா? நான் என்ன சொன்னேன்? போய் சொல்றானா? இத பாருங்க, இன்னொன்னு கேட்டா. வேற என்ன கேட்டா? இத பாரு, உடைய கணவர் வந்தா அவன்கிட்ட சொல்லி மாமா வந்து போனாங்க. என்னுடைய மனைவிக்கு நீ மாமா. சத்தியமா அவதான் சொல்ல சொன்னாங்க. உன்னை பார்ப்பதற்கு மாமாவாத்தான் தெரியுது, வேற மாமாவா இருப்படா நீ. வேற மாமாவா இருப்ப. கேட்கலாமா? வெடிகாலம் 10 மணிதான் உன்னை கொண்டு நீ உயிரோடு இருக்கவே கூட வச்சீங்க பாருங்க. அங்க நின்று எல்லாம் கம்முன்னு அங்க போயிடுற கீழ்ச்சி ஒரு நேரத்துல சொல்றேன். ஒரு நேரத்துல நான் மலையை தூக்குறேன், மலையே தூக்குறது கிடையாது. பொழுது இந்த மலையை தூக்கி அங்க வைப்பேன், அந்த மலையை தூக்கி பூரியா முகத்துல மூழ்காதான் நான். சரி, உன்னால் இந்த ராவணனை மன்னித்து விட்டேன். ராவணா, ஆளி இதோ பார், நீயோ 1100 கோடி அரக்கர்களுக்கு தலைவன். அது மட்டுமல்ல, நானும் 72 வெள்ளரமான சைனிகளுக்கு தலைவனாகவே திகழ்ந்து வருகிறேன். நானும் அரசன், நீயும் மன்னன். இருப்பினும் இதோ பார், நாம் இருவர்களும் ராவணன் என்ற வாதியும் நட்பு உறவுகள் கொண்டு இன்று முதல் நாம் நண்பர்கள். நண்பா, நண்பா. நானும் ராவணன் நட்புறவு கொண்டு நண்பர்களாகவே தெரிச்சு போனாங்க. நானே நம்பர்தான். நம்பரா? என்ன நம்புற? ஐயோ, நம்பர் பாயில நின்று நாடகாக அத வந்துச்சு. மூடுவாயே, மணி 12 தான் உங்களுக்கு. ராவணா, நேரம் கடந்து கொண்டே போய் உண்மைதான். எனது வீட்டில் இன்றைய நாள் உணவு அருந்து விட்டுத்தான் போக வேண்டும். கண்டிப்பாக புறப்படு போகலாம். சாப்பிட்டு போன சொல்றேன். போயும் போய் சனி போயும் போய ஒரு குரங்கு வீட்டுல போய் சாப்பிடுற. இப்போ நான் வரல. ஒரு குறுகாடு வீட்டுல நானும் சாப்பிடுவேன். குடியக்கார வீட்டுல சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், கேவலம் இந்த குரங்கு வீட்டுல சாப்பிட மாட்டேங்க. இல்ல அடா நாதாரி நாயே. ஏய், ஏன்னா அங்க கறி போடுறாங்க. என்ன பாவி, அந்த கையில சாப்பிடுவ நீ? அது எலிட்டு வந்தா போன வருஷம் பார்க்க உடனே அதான் எலிட்டு வந்து பேச்சு கொடுத்தது, சாப்பிட்டு டேஸ்டா இருந்தது. போடா ரமணா, புறப்படு போகலாம். ஆகட்டும். இதோ வா, எனக்கு ஒரு ஆபத்து என்று வந்தால் ராவணா என்று குரல் கொடுப்பேன். 1100 கோடி அரக்கர்களோடு வந்து நிற்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு ஆபத்து என்றால் நீ குரல் கொடுக்க வேண்டும். வாரி என்று குரல் கொடுத்தால் 72 வல்லரமான சைனிகளை கூட வந்து நிற்கின்றேன். புறப்படு போகலாம். அந்த நல்ல மனிதன் ஆட்சியில்